தகர்த்து உள்ளே போனேன் என்பது எனக்கு தெரியாது. நான் பார்க்கிறேன், மரத்துக்கு கீழே நான் நிற்கிறேன், எப்படி நான் வந்தேன் என்பது எனக்கு புரியாது. சட்டென்று குதிரை என்று பாய்ந்து கடகட கடக என்று வேகமாக மரத்தின் மீது நான் ஏறினேன். மரத்தின் மீது ஏறி தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜனாசாவின் மீது என்னுடைய கையை வைத்தேன். ஆச்சரியப்பட்டவர்கள் சொல்கிறார்கள், நான் அந்த ஜனாசாவை கழட்டுவதற்காக அந்த ஜனாசாவின் மீது நான் கையை வைத்த போது என்னுடைய ஈமான் அதிகரித்து விட்டது. ஏன் தெரியுமா? அங்கே ஈரம் சுட்டிக் கொண்டிருந்தது. அது காய்ந்து கருவாடாக மாறவில்லை, மாறாக அந்த இரத்தமும் அவர்களுடைய உடலிலிருந்து கசிந்து கொண்டிருந்தது. அது மிஸ்க் கஸ்தூரியினுடைய வாடை வீசிக் கொண்டிருந்தது. எனக்கு ஆச்சரியப்பட்டு போனது. நான் அதிர்ச்சி அடைந்து போனேன், ஆச்சரியத்தில் திகைத்து போனேன். உடனடியாக கழுத்தில் இருந்த அந்த கயிற்றை கழட்டி என்னுடைய தோளிலே போடும் பொழுதுதான் அங்கே சுற்றி இருந்த வீரர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், யாரோ ஒருவன் அந்த ஜனாசாவை கழட்டுகிறான், பிடியுங்கள் அவனை என்றார்கள். இப்ப என்ன செய்யறது என்று நான் திகைச்சேன். இப்ப கீழே எல்லாரும் வந்துட்டாங்க, மரத்துக்கு கிட்ட நெருங்கி வர்றாங்க. அப்போது பளிச்சென்று என்னுடைய சிந்தனையில் ஒரு வெளிச்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஜனாசாவை யார் மதீனாவிற்கு கொண்டு வருகிறாரோ அவருக்கு சொர்க்கம் என்று சொல்லவில்லை, மாறாக மையன்சில் குபைபன் மின் ஹஷபத்திஹி ஃபஹுவல் ஜன்னah, யார் அந்த கட்டையிலிருந்து கீழே இறக்குகிறாரோ அவருக்கு சொர்க்கம் என்று சொன்னார்கள். எனவே நான் என்ன செய்தேன் தெரியுமா? அந்த ஜனாசாவை தூக்கி பூமியிலே வீசிவிட்டேன். அந்த ஜனாசாவை நோக்கி 40 பேரும் ஓடினார்கள். சட்டென்று குதிரையின் மீது அமர்ந்து நான் வேகமாக வந்துவிட்டேன். மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு சேர்ந்து நான் இணைந்து நான் வேகமாக புறப்பட்டு விட்டேன். அவர்கள் ஜனாசாவை நோக்கி சென்றார்கள், வீசிய பகுதியை நோக்கி. இப்போது என்னுடைய இதயத்தில் கவலை சூழ்ந்தது, கஷ்டம் வந்தது. நான் செய்தது பிழையா சரியா? அது முறையா முறையற்றதா? தகுமானதா தகுதியற்றதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செயலை ஏற்பார்களா அல்லது புறக்கணிப்பார்களா என்றெல்லாம் என்னுடைய இதயத்தில் கவலைகள் பிசைந்து கொண்டு இருந்தது. என்னுடைய இதயத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தது. அந்த கவலையோடும் கஷ்டத்தோடும் அச்சத்தோடும் பயத்தோடும் திடுக்கத்தோடும் தயக்கத்தோடும் மாமதீனாவினுடைய எல்லை போன பொழுது என்னுடைய உடம்பு நடுங்க ஆரம்பித்தது. மிக்தாத், என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லை. மஸ்ஜிது நபவியை நெருங்கிவிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை தோழர்களோடு மஸ்ஜிது நபவியிலே இருக்கக்கூடிய நேரம் இது. என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லையே என்று அஞ்சியவனாக நான் அங்கே உள்ளே நுழைகிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய திருவதனத்தை நான் பார்த்த பொழுது அது மலர்ச்சியாக இருந்தது. நாங்கள் எந்த மலர்ச்சியை, எந்த மகிழ்வை, எந்த சந்தோஷத்தை கண்மணி நாயகத்தினுடைய திருவதனத்திலே பார்க்க வேண்டும் என்று கருதுகிறோமோ அந்த மகிழ்ச்சியை பார்த்தேன், அந்த சந்தோஷத்தை பார்த்தேன். ஃபலக்கல் ஜன்னா என்று சொன்னார்கள். எனக்கு சந்தோஷம் பீரிட்டு விட்ட போது அவர்கள் சொன்னார்கள், ஜுபைர், நீங்கள் நடத்திய அந்த நிகழ்வை நான் பார்த்துக் கொண்டு இருந்தேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அந்த ஜனாசா என்ன ஆனது தெரியுமா? அந்த ஜனாசா நீங்கள் கீழே தூக்கி வீசினீர்களே, அது என்ன ஆனது தெரியுமா என்று கேட்டார்கள். அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம். சஹாபிகளினுடைய பதில் எல்லாம் எப்போதும் இப்படிதான் இருக்கும். அல்லாஹு ஆலம் என்று எப்பவும் சொன்னதில்லை, அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம் சேர்த்தான் சொல்லுவாங்க. இப்ப அல்லாஹ்வையும் ரசூலையும் சேர்த்து சொன்னா சிறுக்குங்களாம். சஹாபிகள் கற்றுத்தந்த பாடம் அது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலேயே சொல்லப்பட்டு அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். எத்தனை செய்திகள் இருக்கிறது, குர்ஆன் பல செய்திகளை சொல்லி காட்டும். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அந்த குபைப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஜனாசா என்ன ஆனது தெரியுமா? அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம் என்று சொன்ன பொழுது பலஅத்துல் அர்த், நீங்க தூக்கி வீசிய பொழுது பூமி அவர்களை விழுங்கி விட்டது. இன்னைக்கும் தோண்டி தோண்டி தேடிட்டு இருக்கிறாங்க, அவங்களை கண்டுபிடிக்க முடியல. நீங்க புறப்பட்டு 2 நாட்களாக ஆகிடுச்சு, 2-3 நாட்களாக ஆகிவிட்டது. இந்த 3 நாட்களாக அந்த ஜனாசாவை தேடிக் கொண்டிருக்கிறார்கள், பல பகுதிகளிலே தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நீங்கள் அவர்கள் ஜனாசாவை தேடிக் கொண்டிருக்கிறார்கள், பலஅத்துல் அர்த், ஆனால் பூமி அவர்களை விழுங்கிவிட்டது. ஹதீது துறையில் அவர்களுக்கு பலியகுல் அர்த், பூமி விழுங்கியவர் என்ற பெயர் இருக்கிறது. அற்புதமான பெருமக்களே, நீங்கள் இந்த செய்திகளை நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய சிந்தனையிலே அசை போட்டு பாருங்கள். எவ்வளவு பெரிய மகத்தான பாக்கியத்தை அவர்கள் பெற்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஒரு சுடு சொல்லை வீசினால் போதுமானது, ஒரு எச்சில் வார்த்தையை துப்பினால் போதுமானது என்று கேட்ட பொழுது முடியாது. அவர்களுடைய பாதத்தில் முள் தைப்பதா அல்லது உன்னுடைய உயிர் போவதா என்றால் எனது உயிர் போவது எனக்கு பிரியமானது என்று தேர்ந்தெடுத்தார்கள். இதுதான் ஈமான்.
ஈமான் எங்கே இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக வருகிறேன். இதை சொல்லித் தரக்கூடிய மதரசாக்கள் தான் மதரசாக்கள். அவைகள் தான் உங்களை மாண்பாளர்களாக ஆக்க முடியும், உங்கள் பிள்ளைகளை சாலிஹாத்தாக ஆக்க முடியும். உஹது களமது. உஹது களத்திலே அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது, முஸ்லிம்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டு சஹாபிகள் சிதறுண்ட பொழுது, அங்கே தகவல்களை மாத்திரம் நான் விரைவாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதனுடைய விரிவாக்கமாக செய்திகளை பேசுவதற்கான கால நேரம் இல்லை எனக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, உஹது யுத்தத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல் ஷஹீதாக்கப்பட்டது. அவர்களுடைய கண்ணங்கள் காயப்படுத்தப்பட்ட இந்த நிலையில் ஒரு எதிரி இப்னு கமியா என்று சொல்லக்கூடிய எதிரி வேகமாக வருகிறான். இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? 100 வீரர்களுக்கு சமமானவன் என்று குறைஷிகளிடத்திலே பெயர் பெற்றவன். உண்மையிலே அப்படிப்பட்ட ஆற்றலை எல்லாம் கொடுத்திருந்தான். இவன் சவால் விடுவான், ஒரு பெரிய ஒட்டக தோலை எடுத்துக்கொள்வான். ஒட்டகத்தினுடைய தோலை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்திலே விரிச்சிடுவான். நடுவுல அப்படி நிற்பான். அவன் சொல்லுவான், எத்தனை பேர் வாங்குமானாலும் வாங்க, அந்த தோலை பிடிச்சு இழுங்க, என்ன கீழே விழ வைங்க, தோலை பிடித்து இழுத்து என்னை கீழே சாயுங்கள் பார்க்கலாம். அப்படி பார்த்தால், அப்படி சாய்த்தால் உங்களுக்கு நான் சன்மானங்கள் தருவேன் என்பான். அப்படிப்பட்ட உடல் வலிமை கொண்டவன், நெஞ்சுரம் கொண்டவன் அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா வரலாற்றிலே அவனை கீழே சாய்ச்சது யாரும் இல்லை. ஆனா பல பேர் முயன்றிருக்கிறாங்க. முயன்ற பொழுதெல்லாம் என்ன நடந்திருக்கு தெரியுமா? இவன் நின்ற இடம் அப்படியே இருக்கும், உறுதியா இருக்கும். பல இடங்களில் இழுப்பாங்க, அந்த தோல் பிஞ்சு அவங்க கீழே விழுந்துருவாங்க, இவன் அப்படியே இருப்பான். அந்த அளவிற்கு உடலிலே வலிமை உள்ளவன். அவன் குதிரையிலே புறவியிலே ஏறி விரைந்து வருகிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லுவதற்காக. ஏனெனில் அவர்களோடு சில ஆட்களில் ஒரு சிலர் மாத்திரமே நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் நம்முடைய அன்னையர் சய்யிதத்துனா உம்மு உமாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இது மகளிர் மன்றம் நிகழ்ச்சி அல்லவா? அது அருமை பிள்ளைகளே, அருமை தாய்மார்களே, கூர்ந்து கவனியுங்கள் இந்த செய்தியை. உம்மு உமாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். ஒரு தோழர் ஓடிக்கொண்டிருக்கிறார், அவருடைய கையிலே கேடயம் இருக்கிறது. ஓடக்கூடியவரை உங்களுடைய கேடயத்தை போட்டுவிட்டு ஓடும் என்றார்கள். அவர் கேடயத்தை வீசிட்டு ஓடிட்டார். உம்மு உமாரா, அதை போய் எடுங்க. நான் ஒரு கையிலே கேடயம், இன்னொரு கையிலே வாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெஞ்சுக்கு முன்னால வந்து உம்மு உமாரா நிற்கிறாங்க. நின்று கொண்டு இப்னு கமியாவை எதிர்த்து போரிடுகிறார்கள். 100 வீரருக்கு சமம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த வலிமை உள்ள இப்னு கமியா குதிரையிலே இருக்கிறார். உம்மு உமாரா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கீழே நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்திக்கு உள்ளே நுழைவதற்கு முன்பு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கனிமத்து பொருட்கள் ஒரு யுத்தத்திலே நிறைந்து கொண்டு வந்து தரப்படுகிறது. மஸ்ஜித் நபவியிலே அவைகளை எல்லாம் பங்கீடு செய்துவிட்டு ஒரு புடவை, ஒரு சாரி அதை காண்பிக்கிறார்கள். சஹாபிகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அவருடைய வாழ்நாளிலே அப்படி ஒரு புடவையை அவர்கள் பார்த்தது இல்லை. அவ்வளவு கொள்ளை அழகு, பட்டிகளால் நெய்யப்பட்ட அந்த அற்புதமான அந்த ஆடையை பார்த்து அதிர்ந்து போய்விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆடையா, இவ்வளவு அழகா என்றெல்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள். சஹாபிகளிடத்திலே சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, இந்த புடவை யாருக்கு கொடுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? யாருக்கு கொடுக்கலாம்? சஹாபிகள் எல்லோரும் சொன்னார்கள், அமீருல் மோமினீன், இந்த புடவை கொடுப்பதற்கு தகுதியானவர் ஒரு பொம்பளைக்கு தான் கொடுக்கணும். ஆனா இப்ப நம்ம ஒரு ஆம்பளைக்கு கொடுத்து அந்த கொடுக்க சொல்ல போறோம். இந்த வீரர்களுக்கு தானே பங்கு வைக்கணும். எனவே இது உங்களுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுக்கு கொடுத்து வழங்குவது நல்லது. ஏனெனில் கடந்த யுத்தத்திலே அவர்கள் ஆற்றிய பங்களிப்பு அத்தகையது. நடந்த யுத்தத்திலே அவர்கள் செய்த பங்களிப்பு அவ்வளவு அற்புதமாக இருந்தது. எனவே நீங்கள் அமீருல் மோமினீன் என்பதற்காக நாங்கள் சொல்லவில்லை. உண்மையிலே அவர் ஆற்றிய பங்கு, அவர் ஆற்றிய வீர செயல்கள் எங்களை ஆச்சரியப்பட வைத்தது. அதற்காகவே அவருக்கு கொடுங்கள் என்கிறோம் என்று சொன்ன பொழுது அது அவருடைய மனைவிக்கு அவர்கள் கொடுப்பார்கள். இல்லை, அதைவிடவும் தகுதியான ஒருவர் இருக்கிறார், அவர் உம்மு உமாரா என்றார்கள். இந்த உம்மு உமாரா இந்த ஓத யுத்தத்திலே இந்த நிகழ்வை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள். ஏன் தெரியுமா என்று இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக வந்து இப்னு கமியாவை எதிர்த்து போர் செய்கிறார்கள். ஒரு பெண் வயது 45-50 தொட்டு இருக்கக்கூடிய அந்த பெண் தைரியமாக போர் செய்கிறார்.
அந்த சமயத்தில் அவர்களுடைய மகனார் அப்துல்லா அவரும் அந்த யுத்தத்திலே காயப்பட்டு கீழே கிடக்கிறார். உமாரா இப்னுக்கு அப்துல்லா, உங்களுடைய மகனார் அப்துல்லா பாதிக்கப்பட்டு கீழே கிடக்கிறார் என்ற செய்திகள் கூட அந்த தாயினுடைய காதிலே விழாமல் கண்மணி நாயகத்தை பாதுகாப்பதே தன்னுடைய தலையாய கடமை என்பதை உணர்ந்து கொண்ட அவர்கள் இப்னு கமியாவை எதிர்ப்பதிலே இருந்தார்கள். அவர் குதிரையிலே இருந்து கொண்டு தாக்குகிறான், இவர்கள் கீழே நின்று கொண்டு போரிடுகிறார்கள். பொதுவா குதிரையில மேல இருந்தா கீழே வெட்டுறது லேசு, கீழே இருந்து மேல வெட்டுறது கடினம். எனவே தான் குதிரையிலே சண்டையிடக்கூடியவர்களுக்கு 3 பங்கு கொடுக்கப்படும், கால்நடையாக பங்கிடக்கூடியவர்களுக்கு 1 பங்கு வழங்கப்படும் இந்த ஹுமுசுகளிலே. இதெல்லாம் ஷரியத் நமக்கு சொல்லித் தரக்கூடியது. எனவே குதிரையிலே இருந்து போரிட்டால் அது கூடுதலாக பலரை வெட்ட முடியும், அந்த யுத்த களங்களிலே பல பணிகளை செய்ய முடியும். ஆனால் கீழே இருந்து அத்தகைய சாதனைகளை புரிய முடியாது. மேலிருந்து தாக்குவது என்பது எளிது. இவ்வளவுக்கும் எளிதான ஒரு காரியத்தை வலிமையான ஒருவன் குதிரையிலே இருந்து தாக்கிக் கொண்டிருக்கிறார், இவர்களோ போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் ஓங்கி அடித்த இப்னு கபியாவினுடைய வாள் உமாரா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாளை உடைத்தது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய கேடயத்தையும் தாண்டி தோல் புஜத்திலே வேகமாக இறங்கி இந்த கை பொங்க ஆரம்பித்தது. கீழே இரத்த சகதியிலே விழுந்தார்கள். ரத்தம் சொட்டுகிறது, ரத்தத்தோடு கலந்து அவர்கள் அப்படியே உழந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கலாம் என்ற எண்ணம் வராம யாராவது நம்ம பார்த்துட்டா இவ்வளவு பெரிய வீரம் போயும் ஒரு பொம்பளையோட சண்டை போட்டுக்கிறியப்பா என்று யாராவது என்னை கேவலமாக பார்த்து விடுவார்களோ என்று எண்ணிய இப்னு கமியா திரும்பி ஓடிட்டான். அந்த சமயத்தில் இந்த தாயார் இரத்தத்திலே வீழ்ந்து கிடக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலடியில் அந்த நேரத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உம்மு உமாரா சலி உம்மு உமாரா, என்ன வேணும் கேளுங்கிறான். இதெல்லாம் ஒரு அற்புதமான தருணம். இது அல்லாஹ் ஒரு அடியானை பார்த்து என்ன வேணும்னு கேட்டா எப்படி இருக்கும்? நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றதால ஒரு பிரதமர், ஒரு முதலமைச்சர் அல்லது அமைச்சர் என்ன வேணும்னு நம்மகிட்ட வந்து கேட்கிறார். நம்ம வீட்டு கதவை தட்டி என்னப்பா வேணும்னு கேட்டா எப்படி இருக்கும்? ஒரு முதலமைச்சர் கேட்டால் எப்படி இருக்கும்? அல்லது ஒரு பிரதமர் கேட்டால் எப்படி இருக்கும்? ஒரு ஜனாதிபதி வந்து கேட்டால் எப்படி இருக்கும்? அதையெல்லாம் தாண்டியது அல்லவா அல்லாஹ் ரசூல் கேட்பது. என்ன வேண்டும் உம்முமாரா என்று கேட்ட பொழுது, எனக்கு ஆஃபியத்து வேண்டும், எனக்கு உடலிலே ஆரோக்கியம் வேண்டும், உடலிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வேதனை நீங்க வேண்டும் என்று கேட்கலாம் இல்லையா? என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கோடீஸ்வரர்களாக மாற வேண்டும் என்று கேட்கலாம் இல்லையா? அவர்கள் கேட்டது உதுல்லாஹ, நாயகமே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எங்களுக்காக பிரார்த்திப்பீர்களாக, எங்களுக்காக நீங்கள் பிரார்த்திப்பீர்களாக, உங்களோடு சொர்க்கலோகத்திலே நாங்கள் சேர்ந்திருப்பதற்கு, நானும் என்னுடைய குடும்பமும் உங்களோடு சூழலோகத்திலே ஒன்றிணைந்து இருப்பதற்கு எங்களுக்கு பிரார்த்தியுங்கள் என்றார்கள் அந்த தாய். எவ்வளவு பெரிய பிரார்த்தனை அது! துனியாவை கேட்க இல்லை, ஆகிரத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுகபத்தை கேட்டார்கள். உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனை, அல்லாஹும்ம ஜஅல்ஹும் ருஃபகாஇ ஃபில் ஜன்னah, இறைவா இவர்களையும் இவருடைய குடும்பத்தையும் என்னுடைய தோழர்களாக தோழிகளாக சுவனபதியிலே நீ ஆக்கி வைப்பாயாக என்று பிரார்த்தித்த பொழுது அவங்க சொன்னாங்க, இதுக்கு பிறகு என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை, சுவனலோகத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய ஃப்ரெண்ட்ஸா நான் இருக்க போறேன், அவர்களுடைய தோழர்களின் கூட்டத்தில் நானும் என்னுடைய கணவனும் என்னுடைய மக்களும் இருக்க போகிறோம், இதற்கு பிறகு இந்த வாழ்வில் இந்த துனியாவில் எது நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்றார்கள். இது ஈமான். ஆக ஈமான் எங்கே இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும். ஆனால் ஈமான் அடிப்படை இவைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரமாகுவதற்கு மஹப்பத்துர் ரசூல் அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், வயலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு நரகங்கிறான். சொல்றானா இல்லையா? குர்ஆன்ல உள்ளதான வயலுல் லில் முஸல்லீன் யாருக்கு? நான் ஒரு தொழுகையாளி என்று காட்டிக் கொள்கிறான் இல்லையா அவனுக்கு, நான் ஒரு தொழுகையாளி என்று காட்டிக் கொள்கிறான் இல்லையா அவனுக்கு. நான் யாரை சொல்கிறேன் என்பது உங்களுக்கு புரியும். நான் ஒரு தொழுகையாளி என்பதற்காக இப்படியும் இப்படியுமாக காட்டிக்கொண்டு திரிகிறானே, எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல், ஆக இவர்களுக்கெல்லாம் நரக வேதனை காத்திருக்கிறது என்கிறான். ஆக சுவனம் சேர்க்கக்கூடியதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதத்தை அடைய செய்யக்கூடியதாக அமைந்திருப்பது எது என்றால்,
அது மஹப்பத்து ரசூல் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த குழந்தைகளினுடைய இதயத்தில் இந்த மஹப்பத்துல்லாஹி ரசூலியை எது விதைக்கிறதோ, எந்த மதரசா விதைக்கிறதோ அதுதான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மதரசா, அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரி என்பதை நாம் விளங்கிக் கொள்வது அவசியத்திலும் அவசியமாகும். அருமையான பெருமக்களே, அன்னையர் திலகம் செய்தத்னா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜபல் நூர்ல ஹெரால உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இருவருமா பேசிட்டு இருக்கிறாங்க. ஹதீஜா நாயகி ஏதோ உணவு எடுத்துட்டு வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாயகமே ஹாதிஹி ஹதீஜா, ஹதீஜா வர்றாங்க, உங்க கையில அவங்க கையில ஏதோ உணவோ பானமும் இருக்குது, பாத்திரத்தை தூக்கிட்டு வர்றாங்க, அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, என்னுடைய சலாமையும் சொல்லுங்க, அல்லாஹும் அவருக்கு சலாம் சொன்னார். அல்லாஹ் சலாம் சொன்ன ஒரே பெண்மணி அவர்கள் இல்லையா? இன்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உணவு கொடுத்து விடுவதற்கு அவர்களிடத்தில் பணியாளர் இருக்கிறார்கள், காதிர்கள் இருக்கிறார்கள், ஆண்களிலும் பெண்களிலும். இருந்த பொழுதும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஹிதமத்து செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு தானே அவர்கள் இந்த 55 வயதுகளை கடந்தும் 55 வயதுகளை கடந்தும் அந்த வேளா வெயிலிலே எந்த ரோடும் இல்லாத அந்த பாதையில் அவர்கள் புறப்பட்டு அந்த உணவை தூக்கி கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் கண்மணி நாயகத்தின் மீது அவர்கள் கொண்டிருந்த பாசம் எத்தகையது. நான் சொல்ல வந்த செய்தி, அத்தகைய ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வஃபாத்தான பொழுது ஜன்னத்துல் பக்கியில் அவர்களை அடக்கம் செய்யப்படுகிறது. தாரீகுல் பக்தாதில் இந்த செய்தி சொல்லப்படும். ஜன்னத்துல் முஅல்லாவில் அவர்களுடைய ஜனாஸா அடக்கப்படுகிறது மக்காவில். இன்றும் அவர்களுடைய புனிதமான அந்த ரௌலாவை ஜியாரத்து செய்யக்கூடிய வாக்கியம் நமக்கு இருக்கிறது. அருமையான பெருமக்களே, ஜன்னத்துல் முஅல்லாவில் கபரிலே கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரிலே இறங்குகிறார்கள். இயல்பாகவே கிப்லாவை நோக்கி, கஅபத்துல்லாவை நோக்கி முகத்தை வைப்பது என்பது நமக்கு சுன்னத்தானது. அந்த முறையின் பிரகாரம் இந்த கன்னம் மண்ணிலே படும்படியாக, முகம் கிப்லாவை நோக்கி இருக்கும்படியாக அப்படிதான் ஜனாசாவை வைக்கணும். அது நமக்கு ரசூலுல்லாஹ் கற்றுத் தந்தது. அதே மாதிரி அவங்க வைக்கிறாங்க. வைத்ததும் அந்த முகம் கிப்லாவை விட்டு திரும்புகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அதிர்ச்சி அடைந்தார்கள். திரும்பவும் மீண்டும் அவர்கள் அப்படி வைச்சாங்க. திரும்பவும் திரும்பிடுச்சு. மூணாவது தடவை வச்சாங்க. மூணாவது திரும்பிட்டு ரசூலுல்லாஹ் திகைச்சிட்டாங்க. ஒரு அசரீரி மினல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு அசரீரி வருகிறது. யா ரசூலல்லாஹ், ஹதீஜாவினுடைய அந்த திருமுகம் மண்ணிலே படுவதை நாம் விரும்பவில்லை, நம் பக்கம் திருப்பிக் கொண்டோம். என்ன பாக்கியம் இது? எதனால் கிடைத்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உணவை சுமந்து கொண்டு சென்றதால், அவர்களுக்காக பானத்தை சுமந்து கொண்டு சென்றதால் கிடைத்த பாக்கியம் இல்லையா இது? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படி பல தகவல்கள் வரலாற்றில் நிறைவாக இருக்கிறது. இந்த அன்போடு, இந்த பரிவோடு, இந்த கருணையோடு, இந்த பாசத்தோடு நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் அல்லாஹ்விடத்திலே வேல்யூ, அதுதான் மதிப்பீடு செய்யப்படக்கூடிய, மதிக்கக்கூடியதாக, பலன்தரமிக்கதாக ஆகும். இந்த அடிப்படை இல்லாமல் நீங்கள் எத்தனை அமல் செய்தாலும் அது பேஸ்மெண்ட் வலிமை இல்லாமல் போய்விட்டது. நீங்கள் எவ்வளவு பெரிய பில்டிங் கட்டினாலும் உடஞ்சி போயிடும் ஒரு காலகட்டத்தில். எனவே நாம் எழுப்பக்கூடிய அமல்கள் இந்த மாதிரி மஹப்பத்துல்லாஹி வ ரசூலின் மீது இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியின் ஊடாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வேன். உம்மு ஐமன், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உம்மி பஅத உம்மி, என்னை பெற்றெடுத்த தாய்க்கு அடுத்த தாயாக நான் உம்மு ஐமனை கருதுகிறேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக செய்த ஹிதுமாத்துகள் எத்தனை தெரியுமா? எவ்வளவு பெரிய சிரமப்பட்டிருக்காங்க. ரசூலுல்லாஹ் விட எவ்வளவு பெரிய வயசு மூப்பு. ஆமினா அன்னையார், அன்னை திலகம் ஆமினா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுக்கும் பொழுது முதலாவதாக கரத்திலே ஏந்தக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர் இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதனால் தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மு ஐமன் உம்மி பஅத உம்மி, என்னை பெற்றெடுத்த தாய்க்கு அடுத்த தாயாக இருப்பது உம்மு ஐமன் என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு தன்னந்தனியாக ஹிஜ்ரத் போறாங்க. ஒரு கட்டத்திலே கடுமையான தாகம் ஏற்படுகிறது. அந்த வயது முதிர்ந்த மூதாட்டி, கடும் தாகம், இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் உயிர் போய்விடுமோ என்ற நிலை இருந்த பொழுது வரலாற்றிலே தெளிவாக இந்த வரலாறு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. வானிலிருந்து ஒரு கயிறு இறங்குகிறது, அதிலே ஒரு வாணி தொங்கவிடப்பட்டிருக்கிறது, அதிலே அற்புதமான அருமையான ஒரு நீர், மதுரமான நீர் இருந்தது. அந்த நீரை குடித்து அவர்கள்
தாகம் தீர்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். நிசாஉன் ஹவுலர் ரசூல் என்ற கிரந்தத்தில் இந்த வரலாறுகள், பெண்களை பற்றிய அற்புதமான வரலாறுகள், சஹாபியத்துகளை பற்றிய அற்புதமான செய்திகள் படிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகள் எல்லாம் வீடுகளில் சொல்லித் தரப்பட வேண்டும், மஸ்ஜிதுகளில் சொல்லப்பட வேண்டும். இவைகள் தாயங்களாக வீடுகளில் வாசிக்கப்பட வேண்டும். எதையோ வாசித்துக் கொண்டு இதயத்தை குப்பையாக ஆக்குவதை விட இது போன்றவைகளை வைத்து இதயங்களை சொர்க்கமாக ஆக்குங்கள். வீடுகளில் இது போன்ற தகவல்களை சொல்லிக் கொடுங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு எந்த வகையில் அதிகப்பட முடியுமோ அந்த அளவில் அதிகப்படும் அளவிற்கு சொல்லிக் கொடுப்பது, அத்தோடு மற்ற பாடங்களையும் நடத்தினால், மற்ற கல்வியையும் சொல்லிக் கொடுத்தால் அது பாக்கியம் மிகுந்ததாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி சொல்லிக் கொள்வேன். அருமையானவர்களே, இன்னும் பேச வேண்டும் என்ற ஆவல், ஆசை எனக்கு நிறைய இருக்கிறது. பேசுவதற்கான சூழலும் பேசுவதற்கான நேரமும் தான் இல்லை என்பதை நான் உணர்கிறேன். எனக்கு பிறகு ஒரு நீண்ட உரையை நிகழ்த்தக்கூடிய செய்து அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். சனது வழங்கும் நிகழ்ச்சி, பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி என்றெல்லாம் தொடராக இருக்கிறது. நீண்ட நேரம் காய்க்க வைக்க முடியாது. செய்திகளை நான் நிறைவாக முடிவுக்கு கொண்டு வருகிறேன். ஒரு நிமிஷங்களில் என்னுடைய உரையை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். அருமையான பெருமக்களே, உம்முஹானி பின்த் அப்துல் முத்தலிப், உம்முஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா மகன். ஒரு நாள் அவங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்ததும் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எனக்கு தாகமா இருக்கு, எனக்கு ஏதாவது தாங்குறேன் அப்படின்னு கேட்ட பொழுது அவர்கள் பால் கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. பாலை கொடுத்து விட்டு மீதி குடிக்கிறாங்க. யார்கிட்ட கொடுக்கிறாங்க? உம்முஹானிட்ட கொடுக்கிறாங்க ரலியல்லாஹு தஆலா. அவங்க சொல்றாங்க, ஃபகாலத்துல கத் ஷரிப்து, நான் குடித்தேன், வஅன ஸாயிமா, நான் நோன்பாளியா இருக்கிறேன், நான் இங்க நோன்பு பிடிச்சிருக்கிறேன். நம்ம என்ன சொல்லுவோம்? பொதுவா ஒரு வீட்டுக்கு போனா சாப்பிடுங்கடா, இல்ல இன்னைக்கு நான் நோன்பு, ஓகே அது சரி, இது குடிங்கன்னு சொன்னா நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது பல்லாண்டு நோன்பு அல்ல, ஒரு நோன்பு இல்லாத காலம், நோன்புடைய காலமா இருந்தா ரசூல் நோன்பு வச்சிருப்பாங்க. எனக்கு தாகமாக இருக்கிறது, ஏதாவது தாருங்கள் என்று கேட்ட பொழுது உம்முஹானி ரலியல்லாஹு தஆலா பாலை கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. நான் கொடுத்தேன், அவர்கள் குடித்தார்கள். குடித்து விட்டு நீதியை என்னிடத்தில் தந்து குடி என்றார்கள். நான் குடித்து விட்டு சொன்னேன், குடிச்சிட்டு சொன்னேன், நாயகமே நான் நோம்பாளியா இருந்தேன். அப்ப மா ஹமலகி அலா ஸாலிக், நோம்பாளியா நீங்க ஏன் குடிச்சீங்க அப்படின்னு கேட்ட பொழுது காலத் மின் அஜ்லி சூரி, நீங்க குடிச்ச பரக்கத்திற்கு பாருங்க, அதனுடைய மிச்சம் அது நோன்பை விட சிறந்தது என்று குழந்தை நம்ம விளங்கணும். ஈமான் எங்க இருக்கு அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, சொல்லல. மீன் அஜிலி சூழி, நீங்கள் குடித்ததனுடைய பாக்கி மிச்சம் இருக்கிறது அல்லவா, அந்த ஒன்றை நான் இழப்பதற்கு தயாராக இல்லை. லம்மக்குள்ளி ஆதாகு, நான் அதை விடுவதற்கு தயாராக இல்லை, என்னால் அது முடியாது. லம்மக்குன் ஆக்கதிர் ஆலைகி, அப்படி விடுவதற்கு எனக்கு ஆற்றலும் இல்லை, சக்தியும் இல்லை. என்ன விளங்குகிறது? நோன்பு பிடிப்பது எனக்கு சிறந்தது, நோன்பு பிடிப்பது எனக்கு பாக்கியமானது. ஆனால் உங்களின் நீங்கள் குடித்து விட்டு மிச்சம் தந்த அதை குடிப்பது என்பது நான் நோன்பு நோற்பதை விட சிறந்தது என்று சொன்னார்கள். இது ஈமான், இதை ஈமான் சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் சிறந்தது என்பதை பிள்ளைகளுக்கு விளங்க வைக்கணும். அது தவறு என்று இருந்தால் ரசூல் அப்பவே திருத்தி இருப்பாங்க. தவறை தட்டி கேட்பதில் ரசூலுல்லாஹ்விடம் முந்தியவர்கள் மூத்தவர்கள் யாரும் இல்லை. ஒரு பெண் வர்றாங்க, அந்த பெண் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சில கேள்விகளை கேட்கிறாங்க. கேட்டுட்டு அவங்க போறாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, யார ரசூலுல்லாஹ், அந்த பெண் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி இல்லையா? ஆமாம். அந்த பெண் கேள்வி கேட்ட விதமும் அழகாக இருந்தது இல்லையா? ஆமாம் ஆயிஷா, அழகா தான் கேட்டாங்க. அந்த பெண்ணும் அழகா இருக்கிறாங்க இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு பெண்ணை சீக்கிரம் அழகா இருக்கான்னு சொல்ல மாட்டாங்க. ஆயிஷா தான் கேட்டாங்க, அழகா இருக்கிறாங்க இல்லையா? ஆமா அழகா இருக்கிறாங்க. கேட்ட கேள்வியும் அழகு, கேட்ட விதமும் அழகு. சில பேர் படிச்சு கொடுப்பாங்க, சுன்னத் ஜமாத் உலமாக்களோட சட்டையை பிடிச்சு கேளுங்க, இதுக்கு பேர் நபி வழி. நபி வழின்னு படிச்சு கொடுக்குறோம். எங்கேயாவது ரசூலுல்லாஹ் சட்டையை பிடிச்சு கேட்க சொன்னாங்களா? அட கேள்வி கேட்பதற்கு கூட நீ எப்படி படிச்சு கொடுக்கிற நீ? ஆக கேட்ட கேள்வியும் அழகு, விதமும் அழகு, கேட்ட நபரும் அழகு இல்லையா? ஆமாம் ஆயிஷா, ஆள் அழகுதான். லாக்கின் கசீரா, ஆயிஷா சொன்னாங்க, ஆனாலும் ஆள் கொஞ்சம் குட்டை அப்படின்னாங்க. ஆனாலும் ஆள் கொஞ்சம் குட்டைன்னு சொல்லுவது ஆயிஷா, இப்ப சொன்ன வார்த்தையை துப்பிடுந்தாங்க. ஒருபோதும் அப்படி பேசாதே என்று தன்னுடைய அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்டிக்கிறாங்க. ஆயிஷா நாயகி எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் நேசிச்சாங்க தெரியுமா?
எந்த அளவிற்கு நேசித்தார்கள். ஒரு மனிதர் வருகிறார், நாயகனே உங்களுக்கு பிரியமானவர் யார் என்று கேட்ட பொழுது ஆயிஷா தான். அப்ப அந்த சாபி சொன்னாங்க, நாங்க ஆம்பளை கேட்க, நாங்க பெண்களை கேட்கல, ஆண்களை கேட்கிறோம். என்ன சொல்லிருக்கணும்? அபூபக்கர் சித்திக்னு சொல்லிருக்கலாம். என்ன சொன்னாங்க தெரியுமா? அபூஹா, ஆயிஷாவுடைய வாப்பாங்கிறாங்க. எந்த அளவுக்கு ஆயிஷா நாயகன் மீது அன்பு இருந்திருக்கும். லமீர் அப்பவும் அங்கதான் மீது. அதுமையான பெருமக்களே, அந்த அளவிற்கு தப்பு என்று இருக்கவையானால், தவறு என்று இருக்கவையானால் சுட்டி காட்டுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முந்தியவர்கள் யாரும் இல்லை. இந்த உம்முஹானி இப்படி சொல்லி இருந்தா, நாயகனே உங்களினுடைய அந்த பரக்கத், நீங்கள் குடித்துவிட்டு வைத்த மீதியை அருந்துவது என்பது சிறந்தது என்பதை நான் விளங்கி இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார்கள் என்றார். அது எவ்வளவு பெரிய அற்புதமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியான ஒரு செய்தி, சங்கையான பெருமக்களே, ஜுலைபீப்னு ஒரு சஹாபி இருந்தான். ஜுலைபீப்னு ஒரு சஹாபி இருந்தான். ஆளு கொஞ்சம் குட்டையா இருப்பாங்க, எல்லாரும் தமாஷு பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பண்ணக்கூடிய ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு ஆசை வந்துட்டு, எல்லாரும் அவங்க இருந்தா எல்லாரும் தமாஷு பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, ஜாலி பண்ணுவாங்க. ஆனா அந்த மாதிரி ஆட்களுக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு அதுக்கான கல்யாண ஆசை இல்லாம இருக்குமா? அவங்களுக்கு ஒரு கல்யாண ஆசை வந்து ஒன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலே இருக்கும் பொழுது, ஜுலைபீப் எனக்கு கல்யாணம் முடிக்கணும் ஆசையா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வினுடைய மஜ்லிஸ் இருக்குது, அற்புதமா இருக்கும், அழகா இருக்கும், ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க மஜ்லிஸ்கள். இதெல்லாம் படிக்கணும் சகோதரர்களே. நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய செல்வங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இதுதான் ஈமானை உறுதிப்படுத்தும், ரசூலுல்லாஹ்வின் மீது மஹப்பத்தை ஏற்படுத்தும். இந்த ஈமானை வலிமையாக ஆக்கி அவர்கள் செய்த நற்காரியங்களை நாமும் செய்ய வேண்டும் என்ற உணர்வை அது தூண்டும். அவர்களுடைய மஜ்லிஸ் அப்படி அழகானது. ஒரு முறை ஒரு மஜ்லிஸ் நடந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ மஜ்லிஸும் ஒரு சாபி லேட்டா தான் வருவாங்க. அவங்களுடைய மஜ்லிஸ்ல எவ்வளவு அற்புதமான நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு. எப்பவும் லேட்டா வருவாங்க, வந்து ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார்ந்துக்கிடுவாங்க. இது சஹாபிகள்லாம் பார்த்தாங்க, இவர் வர்றது லேட்டு, உட்கார்றது பக்கத்துல. இதுக்கு ஒரு திட்டம் திட்டினாங்க எல்லாரும் சேர்ந்து. எல்லாரும் ரசூலுல்லாஹ் மீது கொண்ட அன்பினுடைய வெளிப்பாடு. அது அப்படித்தான் பார்க்கணும். அவன் பார்க்கிற மாதிரி பார்க்க கூடாது. அவனுடைய கண்கள் பார்வை இருக்கிறதுனால கல்பு குருடா போயிடுச்சு. நான் சொல்றது வஹாபியே, அவனுடைய கண்கள் எல்லாம் குருடாக போய்விட்டது, கல்புகள் குருடாக போய்விட்டது. ஈமானுக்கு அவன் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் வாக்கியங்களுக்கும் பேச்சுக்கும் சம்பந்தமில்லை. அதெல்லாம் பலமுறை நிரூபிக்கப்பட்ட ஒன்று. ரசூலுல்லாஹ் அதை பத்தி நிறைய சொல்லி இருக்கிறாங்க. சரி போகட்டும். சாவிகள் அப்படி பாக்குறாங்க, என்னடா இது, இவர் லேட்டா வர்றாரு, ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார்ந்துக்கிறாரு அப்படின்னு இது ஒரு திட்டம் திட்டினாங்க. மறுநாள் எல்லாரும் அந்த ரெடியா இருக்கிறாங்க அந்த திட்டத்தை செயல்படுத்த. ஸல்லல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க, சஹாபிகள் எல்லாம் சூழ உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு பக்கத்துல அந்த பக்கம் கேப் இருக்கு. பழமை போல இந்த சஹாபி லேட் ட்ரெயின் மாதிரி நேரம் வந்து லேட்டா வந்து அவங்க பக்கத்துல உட்கார போகும்போது இந்த சஹாபிகள்லாம் அப்படியே நகர்ந்து அந்த கேப் அடைச்சிட்டாங்க. இந்த பக்கம் கேப் வந்துருச்சு. அவர் இப்படியே வர்றாரு, சுத்தி வந்து இந்த பக்கம் வரும்போது இந்த சஹாபெல்லாம் இப்படி நகர்றாங்க, இந்த பக்கம் இந்த கேப் அடைச்சாச்சு. இப்படி வராங்க, இப்படி வராங்க, இவங்க இப்படி இப்படி நடக்குது. ரசூலுல்லாஹ் ஒன்னும் சொல்லல, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் அவரால் என்ன செய்யணுங்கிறது முடியல, தெரியல, அப்படியே திகைச்சு நிற்கிறாங்க. சரி பரவாயில்ல, அங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு சங்கடமா இருக்கும். கொஞ்சம் வழி விடுங்களேன்னு சொன்னா அந்த சஹாபிகளுக்கு சங்கடமா இருக்கும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அற்புதமான ஒரு முஅல்லிம். தன்னுடைய மேலிருந்து அங்கேயே எடுத்தார்கள், எடுத்து அப்படியே தூக்கி தூர போட்டு அதுல உட்காருங்க, அதுல உட்காருங்க அப்படின்னா அவர் கையில் எடுத்து கண்ணில் வச்சுக்கிட்டு அப்படி, நாயகமே உங்க ரிதாய் மீதா நான் உட்கார்றது, பரவாயில்ல உட்காருங்க. சாபிகள்லாம் பார்த்தாங்க, இது வரும் அதுல உட்கார்ந்துருவாரோ என்று பார்த்து ஆட்டோமேட்டிக்கா நகன்ட்டாங்க. இப்ப உள்ள வந்தாச்சு ரசூலுல்லாஹ் பக்கத்துல, இப்ப உட்காருங்க. அவங்களே வெளிவிட்டார்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ் இந்த சமூகத்திற்கு அற்புதமான பாடத்தையும் படிப்பினையும் தரக்கூடியது மாத்திரமல்ல, வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி அழகு. என்ன இந்த மாதிரி நிகழ்வுகளை, இந்த மாதிரி வரலாறுகளை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுடைய இதயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமக்கக்கூடிய இதயங்களாக இருக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, ஜுலைபீப் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், கல்யாண ஆசை வந்து விட்டதா ஜுலைபீப்? ஆமா நாயகமே, ஆனா யாரும் எனக்கு பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. அப்படியா, இந்த வீட்டுல ஒரு அன்சாரி இருக்கிறார்ல, அவங்க பிள்ளைய போய் நீ கேளு, நான் சொன்னதா போய் கேளு அப்படின்னாங்க. ஜுலைபீப்க்கு சந்தோஷம். நமக்கு கல்யாணம் பண்ணி போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நேரம் வந்தாங்க, வந்து வீட்டு கதவை தட்டுகிறார்கள். திறந்து பார்த்தா ஜுலைபீப் இருக்கிறார். அவர் ஒரு தமாஷ் பண்றக்கூடிய ஆள் தானே, எல்லாரும் தமாஷ் அவரை பண்ணுவாங்க. ஜுலைபீப் வாங்க, வீடு எல்லாம் கலகலப்பாயிடுச்சு, கேலி கிண்டல் எல்லாம் நடக்குது. கடைசியில் கேட்டாங்க, ஜுலைபீப் எங்க வந்தீங்க? இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க மகளை பொண்ணு கேட்க சொன்னாங்க அப்படின்றது.
வீட்டுல சந்தோஷம்னா பெரிய சந்தோஷம். என்ன நினைச்சுக்கிட்டாங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம், ரசூலுல்லாஹ் தனக்கு அவர்களுக்கு பொன் கேட்டு இந்த ஜுலைபிபை அனுப்பி இருக்கிறாங்க. இந்த வார்த்தை அப்படி எடுத்துக்கலாம் தானே, ரசூலுல்லாஹ் உங்க மகளை பொன் கேட்டாங்க, பெண் கேட்டு என்ன அனுப்பி இருக்கிறாங்க அப்படின்னு. யாருக்கு அப்படிங்கறத அவர் சொல்ல தெரியல. அந்த மாதிரி ஒரு நபர், பாவமான ஒரு நபர், சாலிஹான ஒரு நபர், எல்லா சந்தோஷம். ரொம்ப லேட்டா எல்லாம் வீடெல்லாம் கலகலப்பா இருக்கு. ரொம்ப லேட்டா தான் அவங்களுக்கு புரியுது, ஆஹா நம்ம சொன்னது ஒண்ணு அவங்க புரிஞ்சது ஒண்ணுங்கிற லேட்டா வருது. அவங்க சொன்னாங்க, இல்ல ரசூலுக்கு பொன் கேட்டு வரல, ரசூலுல்லாஹ் எனக்கு உங்க மகளை பொன் கேட்க சொல்லி என்ன அனுப்பி இருக்கிறாங்க. வீடு அமைதியாக ஆகிவிட்டது, கவலை தோந்து விட்டது. கிளியை வளர்த்து பூனையை கையில கொடுப்பது போன்று சொல்வார்கள் அல்லவா, அது போன்று ஒரு நிலை உருவானது. என்ன அழகும் அறிவும் ஆற்றலும் சாலிஹத்தான ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய நம் மகளை ஒரு கேலி சித்திரமாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு பெண்ணாக கொடுப்பதா எந்த தந்தை யோசிப்பாங்க இல்ல. உடனே பார்த்தாங்க, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து அத்தாவும் அம்மாவும் சேர்ந்து எப்படியாவது ஜுலைபிபை வெளியே அனுப்பிடுற முடிவுக்கு வந்து அது அப்படி இப்படி நாங்க அதை பேசிக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்கிற மாதிரி உண்டான ஏற்பாடு நடக்குது. பக்கத்து ரூம்ல அந்த பெண் சம்பந்தப்பட்ட பெண் இருக்கிறாங்க. உம்மி அபி அம்மா அத்தா என்ன இங்க வாங்க, என்ன நடக்குதுன்னா, இல்லம்மா ஜுலைபிபை வந்திருக்கிறாரு. சரி, ஒன்ன நாங்க நினைச்ச ரசூலுல்லாஹ்வுக்கு தான் அவர் பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாருன்னு. சரி, ஆனா அது அவர் பெண்ணு கேட்டு வந்திருக்கிறார். சரி, இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? உன்னை எப்படிமா அவருக்கு நாங்க கொடுக்க முடியும்? அருமையான பிள்ளைகள், ஒரு மாப்பிள்ளையை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹ் காட்டி தந்திருக்கக்கூடிய முறை வழிமுறைகள் தெளிவாக மார்க்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒரு பெண்ணை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கிறோமா, நம்ம என்ன படிச்சிருக்கிறான்னு பார்க்கிறோம், பிள்ளைய வச்சு சந்தோஷமா காப்பாற்றுவானான்னு பார்க்கிறோமா. அதனால தான் இன்னைக்கு டிவோர்ஸ் உலகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. கல்யாணம் நடந்த சில காலங்களிலேயே மனமுறிவு ஏற்பட்டு போய்விடக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். இதெல்லாம் மாறுவதற்கு, இந்த நிலை மாறி சுமூகமான ஆரோக்கியமான நிகழ்வுகள் வாழ்க்கையிலே நடைபெறுவதற்கு மஹப்பத்துர் ரசூல் அவசியம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். அந்த பெண்ணு கேட்டாங்க, அல்லாஹ் சொன்ன விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா. என்னது? وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم. அல்லாஹ் அவனுடைய திருத்தூதரோ ஒரு மூமினான ஆண் ஒரு மூமினானுடைய பெண் விஷயத்தில் ஒன்றை தீர்மானித்தால் அதை மாற்றுவதற்கு எந்த மூமினுக்கும் எந்த மூமினத்தான ஆணுக்கு பெண்ணுக்கும் உரிமை இல்லை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. ரசூல் அவங்க தான் என்னுடைய மாப்பிள்ளைன்னு தீர்மானிச்சதுக்கு பிறகு நீங்க மாத்துறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கா அப்படின்னு அந்த பெண்ணு கேட்டவுடன் ஆடி போயிட்டாங்க. உம்மி அபி எனக்கு அவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னா. அப்படி ஒரு தைரியம் வருமா? வரணும். வாழ்க்கை என்பது இதுவல்ல, இனி வாழப்போகக்கூடிய வாழ்க்கை தான் வாழ்க்கை என்பதை இஸ்லாம் கற்றுத் தந்திருக்கிறது. அதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அழகான சௌந்தரியமான என்றும் முடிவுறாத வாழ்க்கை சோழலோகத்திலே தொடர இருக்கிறது. அந்த வாழ்க்கையை செம்மையான வாழ்க்கையாக இருக்க வேண்டுமானால் இந்த ஜுலைபிபினுடைய மனைவியை போன்றிருக்க வேண்டும், உம்மு உமாராவை போன்றிருக்க வேண்டும், உம்மு ஐமனை போன்று இருக்க வேண்டும், அன்னையர் திலகம் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அன்பை போன்று நம்முடைய கோடியில் ஒரு பங்காவது நம்முடைய இதயத்தில் வர வேண்டும். அப்படி இந்த அடிப்படையில் நடக்கக்கூடிய மதரசாக்கள் தான் மதரசாக்கள். மற்றவைகள் எல்லாம் சமாதிகளாக நம்முடைய இதயங்களை ஆக்குவதற்கு துணைந்த இடங்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு அத்தகைய மதரசாக்களை நாம் தேடி நம் செல்வங்களை அதுபோன்ற மதரசாக்களே பயில வைக்க வேண்டும். ஈமானை பாதுகாக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் அமல்களை கொண்டு ஒரு கூட்டம் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கத்திலே அறிவை கொண்டு ஒரு கூட்டம் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறது. அறிவும் வேண்டும், அமலும் வேண்டும், அதற்கு மேல் மஹப்பத்துல்லாஹி வ ரசூலி என்பது பேஸாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இந்த மக்களை சனது பெறக்கூடிய இந்த செல்வங்களை இந்த சமூகத்திற்கு பயனாற்றக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக. பலன் தரக்கூடிய மரங்களாக அல்லாஹ் விருட்சங்களாக ஆக்கி வைப்பானாக. அவர்களையும் அவர்களினுடைய பெற்றோரையும் அவர்களுடைய நாளை வாழ்வையும் அல்லாஹ் சிறப்பானதாக ஆக்கி வைப்பானாக. அவர்களோடு நம்மையும் அல்லாஹு தஆலா சிறப்பானவர்களாக ஆக்கி அவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நன்மக்களில் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களை நம் சந்ததிகளையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. நாம் மரணிக்கும் தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்த வண்ணம் மரணித்து நாளை மறுவுலகத்தில் கண்மணியாம் பொன்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதம் கீழ் அமர்ந்து
எல்லாவற்றுக்கு மேலாக அவருடைய திருலிகா என்ற அருள் காட்சியை காணக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நசீபை எனக்கும் உங்களுக்கும் வல்ல அல்லாஹ் தந்தருள் பாலிக்க வேண்டும் என்ற ஆழிய பிரார்த்தனையோடு எனது வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.